அவன் சொல்றது சரிதான். நானும் ஒரு வேகத்துல நீ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இந்த வீட்டை வெளியே இருந்து பார்க்கவே பயங்கரமா தெரியுது. நம்ம பேசாம உள்ள போக வேணாமே, நம்ம சேனலுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். இங்க வந்து பேய் வீட்டை தான் வீடியோ எடுத்து போடணுமா? இங்க பாரு, ரொம்ப பயப்படவெல்லாம் பின்னாடி போ. கொஞ்சம் என்ன மாதிரி பயப்படவெல்லாம் என் கூட வா. அப்ப சரி, நான் வரல, நீ மட்டும் நல்லபடியா போயிட்டு வா. ஆமா ஆமா, நானும் வரல, நீ மட்டும் போயிட்டு வாப்பா. தம்பி நீ மட்டும் உள்ள போயிட்டு வா. என்னடா ரெண்டு பேரும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் வர தைரியத்துல தானே நானே இங்க வந்தேன். இப்போ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன என்னடா, ஒரு பண்ணுக்கும் டீக்கும் என் உசுரடி கொசுரா கேக்குற? டேய் வாங்கடா, நம்மலாம் யூடியூபர்டா, இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இப்படி 4-5 வீடியோ எடுத்து போட்டாதான் நல்ல வைரல் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவோட பேர் என்ன தெரியுமா? கோஸ்ட் ஹோம் டூர். எப்படி சூப்பரா இருக்கா? ஓ மூஞ்சி நல்லாவே இல்ல, போடா. கோஸ்டுக்கு ஒரு ஹோமா, அதை ஒரு டூர் எடுக்க வேற போறாரா? சும்மா இருடா நீ வேற. அதெல்லாம் சரி, அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணுமே. கண்டிப்பா நம்ம உள்ள போனா நம்ம உயிர் நம்ம கையில இருக்காது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீ மட்டும் உள்ள போயிட்டு வா சுபி, நல்லபடியா. டேய் உள்ள போறதுக்கு முன்னாடியே இப்படி அபசகுணமா பேசுறீங்களேடா. டேய் வாங்கடா உள்ள போலாம். என் கூட வர்றவங்களுக்கு வெளியே வந்த உடனே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஐஸ்கிரீம் வேற சொல்லிட்டியா? கொஞ்சம் சட்ட சிக்கலா தான் இருக்கு. இரு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். எந்த டிஸ்கஸா இருந்தாலும் இப்பவே பண்ணுங்கடா. 2 பேர் தனியா போய் டிஸ்கஸ் பண்ண போறீங்க? இங்க பாருப்பா தம்பி, முன்னாடிலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பெரியவங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய டிஸ்கஷன். அதுல சின்ன பையன் நீ எதுக்கு? சரிக்கா, சரிங்க சார், நீங்க மட்டும் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படி நல்லபடியா நடந்துக்க. டேய் எட்டு புள்ளு, இங்க பாரு, அப்படியெல்லாம் நீ என்னை கூப்பிடுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஓ மண்டை எப்படி இருக்கு? அதுதான் முள்ளு மாதிரி இருக்கு. என் மண்டெல்லாம் ஸ்டைல் பண்ணி வச்சிருக்கனால அப்படி இருக்கு. சரி நீ அதை விடு. நான் போறப்பே அப்படிதான், கொஞ்சம் பேரழகே, அதனால அப்படி இருக்கு. அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. அதெல்லாம் நீ ரொம்ப பொறாமப்படாத. சரிதான், இது ஒரு மண்டை, இதை பார்த்து நாங்கள் பொறாம வேற படணுமாக்கோம். டேய் நான் சொல்ல வந்ததை கேளுடா. சரி சொல்லி தொலை. இவன் தான் நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்றான்ல, பேசாம நம்மளும் உள்ள போவோமா? டேய் என்னடா சொல்ற, உள்ள போவோமா? ஆமாண்டா, உள்ள போவோம். அதுவும் சரிதான், உள்ள போகலைன்னா எப்படியும் நம்ம கிட்ட பேச மாட்டான். போற உசுறு அந்த ஐஸ்கிரீமை தின்னுட்டு போகட்டும். அதனால நம்ம போவோம் இவன் கூட சேர்ந்து. அதைத்தாண்டா நானும் சொல்றேன், நம்ம உள்ள போவோம். சரி, அப்ப அவங்கிட்ட போய் சொல்லு. இரு நான் சொல்றேன். மிஸ்டர் சுபி, என்னடா பைத்தியக்காரா, ஒழுங்கா பேசு. நாங்களும் உள்ள வாரோம். ஆமா, வேற வழி இல்லை, நம்மளும் உள்ள போவோம். எனக்கு பயமா இருந்தாலும் உள்ள இருக்க பொருளெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. அதனால உள்ள போவோம். அப்புறம் என்ன, வா சுபி, நாங்களும் வாரோம், உள்ள போலாம். சூப்பரு, இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் உள்ள போலாம். சரி வா போவோம். சரி இப்ப வாங்க நம்ம எல்லாரும் உள்ள போயிட்டு கதவை திறந்து உள்ள என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து வீடியோ எடுத்து போடுவோம். ஆமா, என்னடா இது, நம்ம பாட்டுக்கு உள்ள வந்துட்டோம். ஆனா இந்த கதவை எப்படி திறக்கிறது? நம்ம கிட்ட அதுக்கான சாவியே இல்லையே. சாவி இல்ல, ஆனா இந்த கதவை நம்ம தள்ளி பார்ப்போம். ஒருவேளை தள்ளி பார்த்து இந்த கதவை திறந்துருச்சுன்னா நமக்கு நல்லதுதானே. எப்படியும் பழங்காலத்து வீடு, யாரும் இதை பொறுப்பா பூட்டிட்டுலாம் போயிருக்க மாட்டாங்க. நம்ம தள்ளி பார்ப்போம். கதவு திறந்துச்சுன்னா உள்ள போக வேண்டியதான். ஒரு நிமிஷம். இப்ப என்னடா? இருடா, ஒரு நிமிஷம் இரு. ஐயோ கடவுளே, அந்த கதவு மட்டும் ஓபன் ஆயிடவே கூடாது கடவுளே. டேய் அந்த கிறுக்கன் தனியா போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கதவு மட்டும் ஓபன் ஆயிடவே கூடாது. தெரியலையே. டேய் முள்ளு, கூப்பிட்டுட்டான் பாதி. கொஞ்ச நேரம் நின்று சாமியாச்சும் கும்பிட விடுறானா? என்னடா உனக்கு பிரச்சனை? இங்க வாடா, கதவு திறக்க வேணாமா? தனியா போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்த ஒரு சாமி கும்பிட கூடாதா? உங்க கூட சேர்ந்து ஒரு சாமி கூட கும்பிட கூடாது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் பேயி பிசாசுன்னு அதை சுத்தியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி வாடா, கதவு திறந்தாதானே உள்ள போக முடியும். எப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா நேரம் தான் போகும். அதான் இங்க ஒருத்தன் மலை மாடு மாதிரி நிக்கிறான்ல, அவனை கூப்பிட்டு கதவு திறக்க வேண்டியதானே. என்னது கூப்பிடுற? டேய் நான் பாட்டுக்கு தானே நிக்கிறேன், என்ன ஏன்டா இழுக்கிற? டேய் உங்க பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கடா, வாங்கடா கதவு திறப்போம். சரி இரு வாரேன். இந்த பையனோட பெரிய தொல்லைப்பா.
சரியா போச்சு, கிறுக்கு முத்திருச்சு போல. எப்பாடி ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. ஆமா ஆமா, எப்படியோ உள்ள வந்தாச்சு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். இந்த பைல்வானால தான் உள்ளே வந்திருக்கீங்க. என்ன தம்பி, என் காதுல சரியா விழுகல. என்னாலதானே உள்ள வந்த? நான் தானே நல்லா அழுத்தி தள்ளுனேன், அதனாலதான் உள்ள வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி. இங்க பாரு, இந்த நக்கல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்படியே நான் பாட்டுக்கு வெளியே போயிருவேன்னு சொல்லிட்டேன். சரி போ, உனக்கு பதிலா உன் ஐஸ்கிரீமே சேர்த்து நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ஆமா சுபி, சீக்கிரமா உள்ள போய் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். அததான் நானும் சொல்றேன், சீக்கிரமா வீடியோ எடுத்து வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமா, நீ ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? ஏப்பா, ஒரு பட்டம் அழுத்தி தள்ளும் போது மூஞ்சி அப்படிதான் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்குலாம் சரியாகும். ஏன் நேச்சர் அப்படி, அதை பத்தியெல்லாம் நீ கேட்கக்கூடாது, புரியுதா? சரிதான். வந்துட்டான் கேள்வி கேட்க. என்ன மாதிரி அழகா இல்லைன்னு உனக்கு பொறாம. எல்லா கேர்ள்ஸும் என்கிட்ட பேசுறாங்கல்ல, அந்த பொறாம தான் இவனுக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வாங்க போலாம். டேய், என்னடா இந்த இடம் இப்படி இருக்கு? ஆமாண்டா சுபி, இந்த இடமே பார்க்க சரியில்லை. இங்க பாரு, அங்கங்க ரத்தம். எம்மா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. பேசாம வெளியே போயிடலாமா? டேய் சும்மா இருங்கடா. நான் இந்த இடம் எப்படியோ நினைச்சு வந்தேன். பரவாயில்ல, நான் நினைச்சதோட இந்த இடம் சூப்பரா இருக்கு. இந்த இடத்த மட்டும் வீடியோ எடுத்து போட்டோம், செம்மையா ஓடும். நம்ம வீடியோ தான் வைரல், அப்புறம் நம்ம தான். என்னடா நம்ம தான் இருக்க? அதுக்கு வைரல் ஆகும்போது நம்ம உயிரோட இருக்கணும். சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. வாடா இங்கேருந்து வெளியே போலாம். டேய், அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, கொஞ்ச நேரம் இருந்தா வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதான். நம்ம இவ்வளவு நேரம் வந்து இங்க இருக்கமே, உனக்கு ஏதாச்சும் பயப்பட மாதிரி நடந்துச்சா? இந்த இடம் தான் பார்க்க அப்படி இருக்கு. இங்க யாராச்சும் ஷூட் ஏதாச்சும் எடுத்திருப்பாங்க, அதனால இப்படி இருக்கு, வேற ஒன்றும் இருக்காது. இங்க பாரப்பா, உனக்கு வேணா உன் உயிர் மேல ஆசை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்படின்னா பாத்துக்க, 50 பிள்ளைகள் என்ன பார்க்கலன்னா ஏங்கி போயிடும். என் தெரு பக்கம் நான் நடந்து போனா அவ்வளோ பிள்ளைகள் என்ன தான் பார்க்கும். அப்படின்னா பாரு, எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வச்சிருக்கேன்னு. அப்படி இருக்கும்போது நீ என் உசுரை நீ கொசுரா கேட்குற, எப்படி நான் உனக்கு விட்டு கொடுக்க முடியும்? உனக்கு வேணும்னா நீ மட்டும் இங்கே இரு, நாங்களாம் கிளம்புறோம்ப்பா. எனக்கெல்லாம் பயமா இருக்கு. டேய் டேய், சும்மா உருட்டா வரா. எனக்கு உருட்டுறனா? சரி சரி, கோவப்படாத. டேய், ஒரு 1/2 மணி நேரம் இந்த இடத்த ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் கூட நம்ம ஏதாச்சும் நல்லா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கடா. ஃபுல் வீட்டையும் நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். எப்பா, ஹாலை பார்த்ததுக்கு எனக்குலாம் பதறுது. இதில் ஃபுல் வீட்டை விட நீ வீடியோ எடுக்கிறேன்ற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். டேய், 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. இருங்கடா, ஒரு 1/2 மணி நேரம். வந்துட்டோம். நம்ம அப்படியே இந்த வீட்டை மட்டும் வீடியோ எடுத்துட்டோம்னா போதும். அவ்வளோதான், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் கூட இந்த ஐஸ்கிரீமை சொல்லி ஆஃப் பண்ணிடுறேன். சரி போய் தல, வீடியோ எடுத்துட்டு கிளம்புவோம். ஆனால் 1/2 மணி நேரம் தான், அதை தாண்டி 1 நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. சரி சரி, 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடலாம். டேய் முள்ளு, என்னடா சும்மா இந்த முள்ளு கிளியெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. நீ கூப்பிட்றனால தான் அந்த நாய் என்னை கூப்பிடுது. எனக்காவது முடி இருக்கு, நான் ஸ்டைல் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கேன். அவனுக்குலாம் முடியே இல்லை. அவன் மண்டையிலே 4 முள்ளு குத்தி வச்ச மாதிரி தான் இருக்கு. அவெல்லாம் என்ன முள்ளுன்னு கூப்பிட்றான். அப்போ பார்த்துக்க, யார் பழக்கி விட்டது? நீ தான் இப்பெல்லாம் பழக்கி விட்டு வச்சிருக்க அவனை. இங்க பாரு, எதை பத்தி வேணாலும் பேசு. என் மண்டையை பத்தி பேசுனா எனக்கு கோவம் வந்துடும். அட போடா பைத்தியக்காரா. டேய் டேய், நான் சொல்றதை கேளுங்கடா. என்ன சொல்லு? டேய் முள்ளு, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. திரும்பி பார்க்கணுமா? எதுக்கு? டேய் திரும்பி பாருடா, ஒரு விஷயம் இருக்கு. திரும்பி பார்க்கணுமா? அப்படி என்ன இருக்கு? பாரு பாரு, பார்த்தேன்னா அவ்வளவுதான், நீ இன்ப அதிர்ச்சியில உருகிடுவ. அப்ப நானும் திரும்பி பார்க்கவா? இங்க பாரு எட்டு முள்ளு, அவனாச்சும் திரும்பி பார்த்தா உசுரோட இருப்பான். நீ எல்லாம் திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், அந்த இடத்துல செத்து கிடப்ப. நீ எல்லாம் மரியாதையா திரும்பி பார்க்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் அதெல்லாம் நான் கொண்டாடாது. நானும் திரும்பி பார்த்து இன்ப அதிர்ச்சி ஆவேன். அதுக்கு மேல ஓவர் இருப்பான். திரும்பி பாரு. என்ன இது? கையெல்லாம் தெரியுது. அதுக்கு தான் சொன்னேன், நீ திரும்பி பார்க்காதே. கேட்டியா? சரி சரி, நீ அமைதியாரு, அவனும் பார்க்கட்டும். டேய் என்னடா ஆச்சு? டேய், நீ கேள்வி கேட்காம திரும்பி பாருடா. ரொம்ப பண்றானுங்களே. அப்படி என்ன இருக்கு? டேய் சுபி, என்னடா இது? அனாமத்த 2 கை மட்டும் வந்து வாச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாண்டா, அதை நான் வந்த உடனே பார்த்துட்டேன். அதனாலதான் உங்க
இல்லைன்னு சொன்னேன். ஐயோ, அப்ப இந்த இடத்துல பேய் இருக்கிறது உறுதிதான். டேய் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ இவ்வளவு நேரம் அங்கதானே நின்ன. பேயா இருந்தா உன்னை அப்படியே சும்மா விட்டு வச்சிருக்குமா? இங்க யாராவது எதையாச்சும் ஷூட் எடுத்திருப்பாங்க. அதனால இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரியலையா? சும்மா பேய் வீடு மாதிரி ஏதாச்சும் செட்டப் பண்ணிருப்பாங்கடா, அவ்வளவுதான். என்னது செட்டப்பா? எனக்கு பார்க்க அப்படி தெரியல. டேய் வெறும் செட்டப் தான்டா. அங்க பாரு, அதுக்கு 2 கை இருக்கு. அந்த 2 கையும் ஆடுதான் அசையுதா, அப்படியே தானே இருக்கு. இல்ல இல்ல, நீ எது சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. டேய் வாங்கடா, ஒரு தடவை இந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நல்லா வீடியோ எடுப்போம். நான் சொல்றத கேளுங்க. இந்த இடமே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. இந்த வீட்டை ஒரு தடவை நல்லா சுத்தி பார்த்துட்டு எங்க என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எங்க எடுக்கணுமோ முக்கியமான இடம் அங்க மட்டும் வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னமோப்பா, நீ ஆரம்பிச்சிட்ட, சொன்னா நிப்பாட்டவா போற? வாங்கடா போலாம். இந்த வீட்டை வீடியோ எடுக்கிறோம், கலக்குறோம். டேய் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடா. டேய் வாடா, நம்மளும் சேர்ந்து அவன் கூடயே போயிடலாம். ஒத்தையிலாம் இருக்கவே வேணாம். எனக்கு வேற இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு அவன் கூட போறதை தவிர வேற வழி இல்லை. ஐயோ கிறுக்கு பிடிக்குது எனக்கு. உங்க கூட சேர்ந்து கிறுக்கு பிடிக்குது எனக்கு. வந்து துணைக்க போவோம்.